பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு சிம்பிள் உப்மா எப்படி பண்ணுறதுன்னு காணிக்கிறேன். இது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல் உப்மா. எதில் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்ன்ஃப்ளேக்ஸில். ஸோ உங்களுக்கு கடையில் வந்து கார்ன்ஃப்ளேக்ஸ் கிடைக்கும் தெரியுமா? ஸ்வீட்டட் கார்ன்ஃப்ளேக்ஸ் வாங்கக்கூடாது, நல்ல அந்த பிளெயின் கார்ன்ஃப்ளேக்ஸ் உண்டுல்ல, அதை வாங்கிக்கோங்க. ஒன்று நீங்கள் இதை மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிக்கலாம், பட் நான் வந்து இப்படி கையாலேயே நல்லா நொறுக்கிடுவேன். ஸோ அது வந்து பவுடர் ஆகணும், கொஞ்சம் திருப்பிருன்னு ஆகணும், நல்ல அவுள் மாதிரி ஆகணும். ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் டெக்ஸ்டர் இருந்தால் பிடிக்கும், அதனால் நான் வந்து இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதை வந்து ஓரத்தில் வச்சுருங்க. ஓகே, ஸோ இப்போ குவிக் காட்டு கார்ன்ஃப்ளேக்ஸ் உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு காமிச்சிடுறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஸோ இதில் வந்து கொஞ்சம் கடலைப்பருப்பு, கொஞ்சம் உளுத்தம் பருப்பு, கடுகு, ஜீரகம், வரமிளகா, அதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம், இவ்வளோதான் தாளிக்கிறது. ஸோ கொஞ்சம் வதக்குனதுக்கப்புறம் நம்ம இங்கே வச்சுருக்கிற அந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் இருக்குல்ல, பவுடர் பண்ணி வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணி அதை ஒரு மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ இதில் வந்து கொஞ்சம் சால்ட்டு போடுறேன். கார்ன்ஃப்ளேக்ஸில் ஆல்ரெடி கொஞ்சம் சால்ட் இருக்கும், அதனால் பார்த்து போடுங்க. அதுக்கப்புறம் ஒரு அரை கப்லேருந்து 1 கப் வரைக்கும் தண்ணி. ஸோ தண்ணி வந்து நான் ஒரு 1/2 கப் போல் ஊற்றிருக்கேன். இன்னும் உங்களுக்கு ட்ரையாக இருக்குன்னா நீங்கள் கூட கொஞ்சம் தண்ணி கூட தெளிச்சிக்கலாம். ஸோ தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சு லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணிடுங்க, அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், நம்மளோட 5 மினிட்ஸில் வந்து இது குக் ஆகிடுச்சு நல்லா. ஸோ கிட்டத்தட்ட வந்து நான் உங்களுக்கு லைட்டிங்கில் காணிக்கிறேன். ஆக்சுவலி இன்றைக்கி கரண்ட் இல்லை, அதனால என்னால் லைட் போட முடியல. ஸோ இப்போ வந்து ஒரு தேங்காய் வந்து ஒரு கை ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய். ஓகே, ஸோ இப்படி தான் வந்து சூப்பரான கார்ன்ஃப்ளேக்ஸ் உப்புமா வந்து ரெடி பண்ணும். ஸோ இங்கே பாருங்கள், நம்மளோட கார்ன்ஃப்ளேக்ஸ் உப்புமா வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இன்னொரு கரண்டி எடுத்துக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட அவல் உப்புமா மாதிரி இருக்கும். உங்களுக்கு வேணா உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக எக்ஸ்ட்ரா கோகோனட் வந்து மேலே போட்டு சாப்பிட்லாம்.